நிரப்பினீரே. இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7 தொடங்கி 11 முடிய. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடெழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமண்டு விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்பதே. ஆமேன். விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அல்லது சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே இயேசு ஒரு அழகான கதை ஒன்றை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற அந்த கதை அல்லது ஒரு இலஸ்ட்ரேஷன் அல்லது ஒரு உவமை அதிலே சொல்லுகிறார். பரலோக ராட்சியம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று ஒரு கதை ஒன்று சொல்லுகிறார். இதை நாங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே நம்முடைய பேச்சிலே சொன்னால், ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு பொக்கிஷம் இருப்பதை, ஒரு புதையல் இருப்பதை அவன் கண்டுபிடிக்கிறான். அவனை பொறுத்தவரையிலே அந்த புதையல் மிகவும் முக்கியமானது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அந்த புதையல், அதில் இருக்கின்ற புதையல், ஒருவேளை அவனை பொறுத்தவரையிலே அந்த புதையல் மிகவும் விலை மதிப்புள்ள ஒன்று. அந்த விலை மதிப்புள்ள அந்த புதையல் அந்த குறிப்பிட்ட இடத்திலே இருக்கிறது என்பதை அவன் அறிந்து கொண்டவுடனே அவனை சுற்றியிருந்த எல்லா காரியங்களும் அவனை பொறுத்தவரையிலே கருத்தில்லாத ஒன்றாக மாறி போகிறது. ஒருவேளை அவனுக்கு வீடு இருந்திருக்கலாம், வாகனம் இருந்திருக்கலாம், எதுவும் இருந்திருக்கலாம். இப்போது அவன் எப்போது அந்த புதையல்தான் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமானது என்று கண்டுபிடித்தானோ, அதற்கு பின்பு இதுவரை காலமும் அவனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் முக்கியம் இல்லாத ஒன்றாக மாறி போகிறது. அதனாலே அந்த மனிதன், இந்த கதை சொல்லுகிறது, அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அந்த புதையல் இருக்கின்ற இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு முக்கியமான இருந்தது எல்லாவற்றையும் அவன் விற்றுவிட்டு அந்த இடத்தை வாங்குகிறான். அந்த பொக்கிஷம் பரலோக ராட்சியம் என்று இயேசு சொல்லுகிறார். இது நமக்கு திடீரென்று ஒரு ஆச்சரியத்தை அல்லது சவாலை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி. உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றிலும் பார்க்க பரலோக ராட்சியம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமானது என்று சொல்லுகிறார். பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற இழப்புகள், நாங்கள் இழந்து போகின்ற காரியங்கள் எங்களை பொறுத்தவரையிலே பல விடயங்களிலே எங்களை பாதிக்கின்றன. அப்படி பாதிக்கின்ற ஒரு சூழலிலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லி தருகின்ற ஒரு பாடம் நமக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லி தருகிறது. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும்
அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதை தகுதியாக்கும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் சொல்கிறார், இந்த குறிப்பிட்ட பகுதி அவர் எழுதுகிற போது அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருப்பதன் காரணம் அவர் குற்றம் ஒன்று செய்துவிட்டு சிறைச்சாலைக்கு போனவர் கிடையாது. சமுதாய ரீதியாக நீதிமன்றத்திலே விசாரணை செய்யப்பட்டு நீ செய்தது ஒரு குற்றம் என்பதனாலே சிறைச்சாலைக்கு அவர் போகவில்லை. மாறாக அவர் கிறிஸ்தவராக வாழ்ந்து கிறிஸ்து தனக்கு கொடுத்த விடுதலையை மற்றவர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணிய போது அல்லது பிரசித்தம் பண்ணிய போது அதனாலே பிடிக்கப்பட்டு சிறை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் சொல்லுகின்ற கருத்து, சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்துதான் இந்த பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட கடிதத்தை அவர் இப்போது பிலிப்பு என்ற இடத்தில் இருக்கின்ற சபைக்கு எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையிலும் முக்கியமென்று நினைக்கின்ற ஒரு காரியங்கள் நமக்கு இருக்கிறது. அந்த முக்கியமென்று நினைக்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்கின்ற போதுதான் எது முக்கியம் என்ற கேள்வி நமக்கு வரும். ஒரு வேளை நீங்கள் ஒரு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டிலே எத்தனையோ பொருட்கள் இருக்கிறது. அது கதிரை இருக்கலாம், மேசை இருக்கலாம், சமையலறை பாத்திரங்கள் இருக்கலாம், குளிர்சாதன பெட்டி இருக்கலாம். இப்படி அடுக்கி கொண்டே போனால் நாங்கள் சொல்லுவோமே ஒரு இன்வென்டரி என்று எடுத்தால் அந்த இன்வென்டரியிலே எழுதுவதற்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற போது நாங்கள் வெறும் ஒரு உடுப்பு பையோடு ஒரு சூட்கேஸோடு எங்களால் போக முடியாது. நாங்கள் இந்த பொருட்களை கொண்டு போவதற்கு ஒரு ட்ரக்கையோ ஒரு ரிமூவல் செய்கிறவர்களையோ அழைத்து அவர்கள் எங்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் தங்களுடைய ட்ரக்கோ அல்லது லொரியிலோ ஏற்றி நாங்கள் புதிதாக போகிற இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்றால் எங்களுடைய வீட்டிலே அவ்வளவு பொருட்கள் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை நமக்கு தெரிந்திருக்கும், இலங்கையிலிருந்து வந்தவர்களாக இருந்திருந்தால் இதை கேட்கிறவர்கள் பல சந்தர்ப்பங்களில் யுத்த ரீதியாக இடம்பெயர்ந்து போன சந்தர்ப்பங்கள் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கும். அந்த இடம்பெயர்ந்து போகின்ற சந்தர்ப்பங்களிலே யுத்த காலங்களிலே நாங்கள் ஒரு லொரியை பிடித்து ஒரு வாகனத்தை பிடித்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஏற்றி கொண்டு போகக்கூடிய வசதி நமக்கு இருந்திருக்காது. ஒருவேளை நான் தூக்கி கொண்டு என்னுடைய பலத்தினாலே தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு பேக்கையோ அல்லது ஒரு சூட்கேஸையோ கொண்டு போகக்கூடிய அளவு தான் எனக்கு தகுதி ஒழுங்குமுறை இருந்திருக்கும். அப்படி வருகிற போது தான் ஒரு வீட்டிலே பல பொருட்கள் இருந்தாலும் எனக்கு முக்கியமானது என்று நான் நினைக்கின்ற காரியங்கள் என்ன என்ற உணர்வு நமக்குள்ளே வரும். ஒருவேளை என்னுடைய பிறப்பு அத்தாட்சி பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அல்லது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது கல்வி சான்றிதழாக இருக்கலாம். அடிப்படையாக நான் முக்கியமாக நான் யார் என்பதை நிரூபிப்பதற்கும் அல்லது நான் கற்ற கல்வி என்பதை நிரூபித்து காட்டுவதற்கும் அல்லது நான் உயிர் வாழ எனக்கு தேவையான என்று முக்கியமாக நினைக்கின்ற காரியங்களை மட்டும்தான் அந்த நேரத்திலே நான் ஒரு பையிலே போட்டு சேர்த்து கொண்டு நான் போக வேண்டிய இடத்திலே இருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு போவேன். ஒருவேளை நான் நினைக்கிறேன், இப்போ இந்த கனடாவுக்கு வாழ்க்கை வாழ வந்த பலர் அப்படியான ஒரு சூழலிலே தான் வந்திருப்பீர்கள். வீட்டிலே இருந்து ஒரு பிளேனிலே சார்ட்டை பண்ணி வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு இங்கு வந்திருக்க மாட்டோம். அப்படி வரக்கூடிய சூழலும் இருந்திருக்காது. ஒருவேளை கையிலே என்னால் எதை கொண்டு வர முடியுமோ அப்படி ஒரு பையோடு தான் இந்த நாட்டிற்கு நாங்கள் எல்லோரும் வந்திருப்போம். அதற்கு வந்த பின்பு நாங்கள் வேலை தேடி பணம் சம்பாதித்து எத்தனையோ காரியங்களை சம்பாதித்திருப்போம். இந்த பகுதி நமக்கு கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், நான் சம்பாதித்து இப்போது நான் வீட்டிலே வைத்திருக்கிறேனே, என்னை பொறுத்தவரை இவையெல்லாம் முக்கியம் என்று நான் இப்போது நினைக்கிறேன் என்றால் இப்போது இங்கிருந்து இடம்பெயர்ந்து போகின்ற ஒரு சூழல் எனக்கு கிடையாது. எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், அந்த லிஸ்ட்டை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஆனால் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கை நான் முக்கியமானதென்று நினைத்து
வாங்கி வைத்திருக்கின்ற எல்லா காரியங்களிலும் பார்க்க முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அதனாலே தான் நான் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறேன். எனக்கு முக்கியமென்று இந்த உலகத்தில் நினைக்கிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த எண்ணம் நமக்குள்ளே வருகிற போதுதான் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கின்ற உறவின் ஆழ்மையான ஒரு மிகவும் ஆழமான ஒரு சூழல் எனக்குள்ளே உருவாக முடியும் என்பது பவுல் அந்த பிலிப்பு சபைக்கு சொல்லித்தருகின்ற ஒரு முக்கிய அது உறவுகளாகவும் கூட இருக்கலாம். நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உறவுகள் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருக்கட்டும், உறவுகள் இருக்கிறது. உறவுகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே, விசேஷமாக தமிழ் பேசுகிற மக்களுடைய மத்தியிலே இந்த உறவுகள் எல்லாம் மிக முக்கியமானவை. இங்கே இருக்கின்ற மக்கள், இந்த கனடா தேசத்தில் வாழ்கின்ற பலர் தனியாக வாழ்க்கை நடத்துகிறார். ஆனால் நம்மிலே பலர் குடும்பங்களாக வாழ்க்கை நடத்துகிறோம். நாங்கள் பேசுகிற நேரம் எங்களுடைய உறவுகளின் அடிப்படையாக அண்ணா, மாமா, தம்பி, மச்சான், மச்சாள், அக்கா, பெரியம்மாண்டு உறவுகளின் அடிப்படையிலே தான் நாங்கள் பலரை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். அவை எல்லாவற்றிலும் பார்க்க கிறிஸ்துவோடு நான் வைத்திருக்கின்ற உறவு முக்கியமானது என்று ஒரு கருத்தை பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறார். அதனாலே தான் இந்த பொக்கிஷ கதையை இயேசுவும் சொன்னார். நான் வாழ்க்கையில் எது எது முக்கியமானது என்று நான் நினைத்து வைத்திருக்கிறேனோ, நான் நினைத்து வைத்திருப்பதிலும் பார்க்க அதிக விலை மதிப்புள்ள பொருளை நான் கண்டுபிடித்தால், நான் இதுவரையும் நான் முக்கியமாக நினைத்து வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லாததொன்றாக போய்விடும். முக்கியமாக இல்லாமல் போய்விட்டால் எனக்கு முக்கியமானது எது, இப்போது நான் முக்கியமென்று எது நினைக்கிறேனோ அதுதான் எனக்கு முக்கியம். இந்த எண்ணம் கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் முன்னே பவுல் திரும்பவும் திரும்பவும் வேறு வேறு சந்தர்ப்பங்களிலே அவர் சொல்லித்தர முயற்சி செய்கின்ற ஒரு ஆழமான கருத்து, கிறிஸ்துவோடு நாம் வைத்திருக்கின்ற உறவு. இப்போது நாங்கள் சில வாரங்களுக்கு முன்பு தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் என்ற அந்த சம்பவத்தை கடந்து வந்தோம். பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொன்னோம். அதற்கு பிறகு அந்த சிலுவை மரணத்திலே இருந்து அறையப்பட்ட கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அதையும் நாங்கள் நினைவு கொண்டோம். ஆகவே நாங்கள் ஆலயத்திற்கு இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே அல்லது ஈஸ்டர் ஞாயிறிலே போயிருந்தால் எங்களுடைய முழு கவனமும் யாரோ ஒரு மனிதர், அவர் யாரென்றும் எங்களுக்கு தெரியாது. இயேசுவை தெரியுமா? உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியாது. நாங்கள் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்தவர் கிடையாது. எங்களுக்கு தெரிந்தவர்கள் வாழ்ந்த காலத்திலும் அவர் வாழ்ந்தவர் கிடையாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் அவரை பற்றி வாசித்திருக்கிறோம், வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னொரு வகையில் அதை எப்படி சொல்லுகிறோம் என்றால், என்னை பற்றி தெரியாத, நான் தனிப்பட்ட முறையிலே தெரிந்திருக்காத ஒரு மனிதர் என்னுடைய நல்வாழ்க்கைக்காக அவர் உயிரை தியாகம் செய்தார். அந்த உயிர் தியாகத்தை நினைத்து பார்ப்பதற்காகத்தான் நான் பெரிய வெள்ளிக்கிழமையிலே ஆலயத்திற்கு போயிருந்தேன். ஆகவே அந்த மனிதர் எனக்காக உயிரை தியாகம் செய்திருப்பதினாலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் முக்கியமென்று நினைக்கின்ற எல்லா காரியங்களிலும் பார்க்க அவர் எனக்கு முக்கியமானவராக இருக்கிறாரா என்பதுதான் பவுல் நமக்கு முன்னே வைக்கின்ற கேள்வி. கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமானவராக இருந்தால், எங்களை சுற்றி இருக்கிற உறவாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், பதவியாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் பார்க்க கிறிஸ்து தான் எனக்கு முக்கியமாக இருக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். இந்த அழைப்பு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. உலகத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களிலும் பார்க்க என்னை பொறுத்தவரையிலே கிறிஸ்து அவர் எனக்காக செய்த தியாகம் முக்கியமானது என்று நான் நினைக்கிறேன். அவர்தான் எனக்கு முக்கியம், அவர்தான் என்னுடைய ஃபோக்கஸ், அவர்தான் நான் நடந்து போகிற பாதை, அவர்தான் என்னுடைய வழிகாட்டி, அவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் கருத்து என்று சொல்லுகிற அந்த எண்ணத்தை பவுல் சொல்லுகிறார், நாம் ஒவ்வொருவரும் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவருக்காக நான் எல்லாவற்றையும் தைரியமாக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக விட்டேன் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிற எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள பவுல்
நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.